விஜயை புகழ்ந்து முருகன் பாடல். நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார் பாடகர் வேல்முருகன். முருகனை அவமதிப்பது என்பது என்னை நானே கத்தியால் குத்திக் கொள்வதற்கு சமம் என்று பாடகர் வேல்முருகன் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 3வது ஆண்டு தொடக்க விழா சென்னையை அடுத்த பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் கடந்த 2ஆம் தேதி நடைபெற்றது. இவ்விழாவில் நடந்த கலை நிகழ்ச்சியில் முருகன் பாடல், நாட்டுப்புற பாடல், தமிழக வெற்றிக் கழக பாடல் ஆகியவை பாடப்பட்டன. விஜயை வாழ்த்தி ஒரு பாடலை பாடகர் வேல்முருகன் பாடினார். அவர் பாடி முடித்ததும் மேடை ஏறிய விஜய் அவருக்கு ஷால்வை அணிவித்து பாராட்டினார். அப்போது பாடகர் வேல்முருகன் விஜய்க்கு அறுபடை வீடு முருகனின் படத்தை நினைவு பரிசாக வழங்கினார். விழாவில் மருதமலை மாமணியே முருகையா என்ற முருகன் பாடலை அவமதித்து இழிவுபடுத்தி பாடிய பாடகர் வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நெல்லை மாநகர காவல்துறையின் வழக்கறிஞர் குற்றாலநாதன் புகார் அளித்திருந்தார். முருக பக்தி பாடலை அரசியல் ரீதியாக திரித்து பாடி முருக பக்தர்கள் மனம் புண்படும்படி நடந்து கொண்ட பாடகர் வேல்முருகன் மற்றும் அவருக்கு தூண்டுதலாக இருந்த தாவைக்க தலைவர் விஜய், தாவைக்க பொதுச் செயலாளர் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரிக்கையை அடுத்து புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இதனால் வேல்முருகன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்தது. இந்த நிலையில் பாடகர் வேல்முருகன் இந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வேல்முருகன் கூறுகையில், நான் யதார்த்தமாகவே இந்த பாடலை பாடினேன். யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கம் எனக்கு இல்லை. இந்த பாடலை பாடியதற்கும் தாவைக்க தலைவர் விஜய்க்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. என் பாடலால் யாருடைய மனதால் புண்பட்டிருந்தால் அதற்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். முருகனை அவமதிப்பது என்பது என்னை நானே கத்தியால் குத்திக் கொள்வதற்கு சமம் என்று கூறியுள்ளார். டிவிகே கேண்டிடேட்ஸ் கேம்பெயின் ப்ராஜெக்ட் 2026 தளபதி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி வேட்பாளர்களின் டிஜிட்டல் ப்ரமோஷன் ப்ராஜெக்ட் உங்கள் தொகுதிக்கும் செய்ய வேண்டுமா? இந்த பணி முழுக்க முழுக்க தளபதி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் 234 வெற்றி வேட்பாளர்களுக்கு மட்டுமே என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.